மார்ச் 15 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. அன்புக்காக தாகம். இன்றைய வேதாகம பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. குறிப்பு வசனம்: மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5. நான் என்னுடைய சிறு வயதில் கோடை விடுமுறையில் வேலூரில் உள்ள விடுமுறை வேதாகம பள்ளிக்கு சென்று வந்தேன். கோடை காலத்தில் வேலூரில் பொதுவாக வெப்பநிலை சுமார் 45 டிகிரி சென்டிகிரேடாக இருக்கும். வானத்தில் மேகமோ, மரங்களில் இலைகளின் அசைவோ, தென்றல் வீசும் அறிகுறியோ இருக்காது. கொதிக்கும் வெயிலுக்கு இதமாக அந்த சமயத்தில் எங்களுக்கு இருந்த ஒரே நிவாரணம், நாங்கள் வீட்டிலிருந்து பிளாஸ்டிக் பாட்டில்களில் கொண்டு வந்திருந்த கோடை வெப்பத்தால் சூடாகி போயிருந்த தண்ணீரும், தன்னார்வலர்கள் வாளிகளில் கொண்டு வந்த பழச்சாறுகள் மட்டுமே. பழச்சாறு நிறைந்த ஒரு குவளை படியளப்பிற்கு நாங்கள் எங்கள் கோப்பைகளுடன் வரிசையில் நிற்போம். கிடைத்த பழச்சாற்றை சீக்கிரம் தீர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக மிகவும் மெதுவாக குடிப்போம். ஆயினும் கூட எங்கள் கோப்பையில் இருந்த பழச்சாறு சீக்கிரத்தில் தீர்ந்து போகும். மேலும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா என்று ஆவலுடன் எதிர்பார்ப்போம். மிக அரிதாகவே 2வது முறையும் கிடைக்கும். வறண்டு போகத்தக்கதான கோடையில் திரவங்களுக்கான நமது தாகத்தைப் போலவே பாழான அன்பற்ற உலகில் நாம் அனைவரும் அன்பிற்காக தாகம் கொள்கிறோம். நாம் பல்வேறு இடங்களில் அன்பை தேடுகிறோம். மேலும் அது பெரும்பாலும் அளந்து கொடுக்கும்படிக்கு வறண்டு கிடக்கிறது, அல்லது நிபந்தனைக்குட்பட்டு விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதாக காண்கிறோம். ஆனால் ஒருபோதும் வறண்டு போகாத ஜீவ தண்ணீரின் மூல ஆதாரம் இருப்பதாக வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதாக நமக்கு கூறுகிறார். இது அளந்து போடப்படுவதல்ல, அல்லது நமது தகுதிக்கு தக்கதாகவும் அல்ல. மாறாக அது எல்லையற்றது மற்றும் அளவிட முடியாதது. நாம் அவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்த போதும் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக மரிக்க ஜீவ பலியாக அனுப்பியதன் மூலம் நம்மீதான தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். இயேசுவின் பலியின் காரணமாக அவரிடமிருந்து பிரிந்திருந்த தனிமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். தேவனுடன் நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம். அவர் அவருடைய அன்பை நமக்குள் ஊற்ற அது
அன்பின் ஊற்றாக மாறும். நீங்கள் அன்பிற்காக தாகமாக இருந்தால் தேவனிடம் செல்லுங்கள், அவரே அன்பு. நீங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் அன்பிற்கும் தாகமாயிருந்தால் எங்கு செல்வீர்கள்? தேவன் இதுவரை உங்கள் மீதான அன்பை எப்படி வெளிப்படுத்தினார்? அன்பான தேவனே, நித்திய காலமாய் நிலைக்கும் அன்புடன் என்னை நேசித்ததற்காக உமக்கு நன்றி. எனக்கு இனி தாகம் வராதபடி என்னை நிரப்பும். ஆமென்.